இந்த இடத்துல 2 ஸ்னேக் பேரல் விட்டுருங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஒரு ரேஸ் ஸ்பெல் போட்டுருங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா முடிஞ்சிடும். இந்த 2 ஆப்ஸ்டிக்கல் நடுவுல ஒரு ஸ்னேக் பேரல் விழுங்கணும். அப்பா கரெக்டா அந்த இதுல விழுகும். ஸ்கேட்டர் ஷாட்ல. அவ்வளோதான் இந்த ஸ்கேட்டர் ஷாட் முடிஞ்சிடும். இன்னொரு ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு இன்னொரு ஸ்னேக் பேரல். அவ்வளோதான் ஆயிடுச்சா? இந்த இடத்துல அதே சேம் தான் பண்ணு. வேற ஒண்ணும் தான். அதே சேம் தான். அவ்வளோ முடிஞ்சுச்சு. அப்புறம் என்ன? அடுத்து நம்ம கிங்க அங்க விட்டுட்டு ஒரு ஹீல் ஸ்பெல் போட்டு ஒரு வால் பிரேக்கர் போட்டு ஹீல் ஸ்பெல் போட்டுருங்க. அப்பதான் அது சாகாம இருக்கும். அந்த ஸ்னேக்ஸ்லாம் அந்த ஸ்னேக்ஸ் சாகாம இருக்கும். ஹீல் ஸ்பெல் போட்டிங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு ஆர்ச்சர் வாங்கி விடுங்க. அப்புறம் 3 ஹெட் என்ட்ரே விட்டுருங்க. 2 ஹெட் என்ட்ரு. அப்புறம் இருக்கிறதெல்லாம் ஈஸி தான். இது முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. அந்த ஸ்னேக்ஸே பார்த்துக்க நீ. அங்கங்க அந்த ஆர்ச்சர் இதை விடுங்க. ராக்கெட் ஆர்ச்சரை. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இங்க அபிலிட்டி கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னா அவ்வளோதான். ஒண்ணுமே இல்லை இதுல. இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்த்துக்கும். இப்போ வர வர கிளாஷ் ஆஃப் ரொம்ப ஈஸியான சேலஞ்சை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாருங்க அவன் முடிஞ்சு. நம்ம ஒண்ணுமே பண்ண தெரியல. அப்படியே விட்டவன் அதுவே முடிஞ்ச. ஸ்னேக்ஸே முடிச்சிடும் எல்லாத்தையும். நம்ம ஹீரோட புது எக்யூப்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா அப்டேட் பண்ணா ரொம்ப கடுப்பாயிரும். ஏன்னா 27 லெவலோட எபிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல இந்த ஸ்கின்ஸ்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க பை பண்ணீங்களா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அவ்வளவுதான். முடிஞ்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்கா கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.